யோகம் வெல்னஸ் நேர்களுக்கு வணக்கம். நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி யோகாசனம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னா நல்லாவே சாப்பிடுவோம், இருந்தாலுமே அவங்களுக்கு டைஜஷன் அப்படிங்கிறது ப்ராப்பரான இருக்காதுங்க. அதனால பல பிரச்சனைகள் வரும். நம்ம சொன்ன மாதிரி மலச்சிக்கல், ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிபேஷன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வயிறு ப்ளோட்டிங் ரொம்ப உப்பசமா இருக்கும், அதே மாதிரி வயிறு வீக்கம் இருக்கிறது, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் ஏற்படும். இதுவே வந்துட்டு மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு முக்கியமான பிரச்சனையா போய் சேர்ந்துருங்க. சோ மலச்சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமேட்டுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் வந்துரும். இதுக்கு எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா டைஜஷன் அப்படிங்கிறது தான். சோ டைஜஷன்ஸ் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா இருந்தா மட்டும் தான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு சீக்கிரமா நமக்கு செரிமானம் ஆகும், நம்ம உடம்புமே ஆரோக்கியமா இருக்கும். நான் சொல்லி கொடுக்க போற இந்த யோகாசனத்தை நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க, நமக்கு லைஃப் லாங் டைஜஷன் அப்படிங்கிற ப்ராப்ளமே வராதுங்க. சோ என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான், யோகா பண்றதுக்கு முன்னாடியும் சரி, எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடியும் சரி, நம்ம உடம்ப வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு டீப் பிரீத் பண்ணிக்கோங்க. இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் ஒரு 5 கவுண்ட்ஸ்க்கு பண்ணிக்கோங்க. சோ நான் நின்னுட்டு பண்றேன், நீங்க ஒரு சேர்ல உட்காந்துட்டோ இல்ல கீழே சமணம் கால் போட்டு உட்காந்துட்டோ நீங்க பண்ணலாம். ஜஸ்ட் வந்துட்டு இன்ஹேல், இன்ஹேல் எக்ஸ்ஹேல் ஒரு 5 கவுண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாடி மட்டும் ஒரு லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம் இப்படி. ஸோ இந்த மாதிரி ஈச் சைடும் ஒரு 5 கவுண்ட்ஸ். கால் நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும், உங்களுடைய பாடி மட்டும்தான் இந்த மாதிரி டேர்ன் ஆகணும். இந்த மாதிரி ஒரு 5 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம யோகா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ணுற யோகாசனம் கரெக்டாக இருக்கும் அண்ட் அது ப்ராப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பவன் முக்தாசனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யோகா பண்ணுறது மூலியமா நம்மளுடைய கேஸ் நல்லா ரிலீஸ் ஆகும் அண்ட் வயிறு வந்து வீக்கம் குறையும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா டைஜஷன் நல்லா ஏற்படும். ஸோ எப்படின்னு பாருங்க, இந்த மாதிரி வந்து ஃப்ளோரில் வந்துட்டு படுத்துக்கோங்க. உங்கள் 2 கைகளையும் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம 2 நீஸ் இருக்கு இல்லையா, ஸோ சேர்த்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸோ 20 கவுண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப 20 கவுண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்றது மூலியமா நான் சொன்ன மாதிரி கேஸ் நல்லா ரிலீஸ் ஆகும் அண்ட் வயிறு வீக்கம் குறையும், முக்கியமாக நல்லா டைஜஷன் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வஜ்ராசனம். நம்ம சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடிய ஒரு யோகாசனமும் இதுதான். ஒரு சாப்பிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வஜ்ராசனம் பண்ணுறது மூலிமா நமக்கு நல்ல ஒரு டைஜஷன் சூப்பராக இருக்கும் அண்ட் கான்ஸ்டிபேஷன்ஸ் குறையுங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்துட்டு நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருப்போம், இந்த மாதிரி நம்மளோட ஹீலில் வந்து நம்ம உட்கார போகிறோம். இப்படி உட்காரணும், ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், உங்களுடைய கைகள் இரண்டும் தொடை மேலே இருக்கணும். ஸோ இப்படி ஒரு 2 மினிட்ஸ்க்கு இப்படி கண்டினியூஸாக உட்காருங்க. அதுவும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இந்த வஜ்ராசனம் பண்ணுறது மூலிமா நான் சொன்ன மாதிரி டைஜஷன் சூப்பரா இருக்கும். கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் உட்காரலாம். அதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. திரும்ப ஒரு 2 மினிட்ஸ், மொத்தம் 5 மினிட்ஸ் இந்த மாதிரி உட்காந்தா போதும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோப்ரா போஸுங்க. உங்களுடைய ஸ்டொமக் வந்து ஃப்ளோரில் படுற மாதிரி இருக்கணும். கைகள் இரண்டையும் இப்படி சைடில் வச்சுட்டு நீங்கள் தலையை மட்டும் இப்படி செஸ்ட் இப்படி தூக்கி தலையை மட்டும் இப்படி நல்லா லிஃப்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா நம்ம வயிறில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் ஸ்ட்ரெச் ஆகும் அண்ட் டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி ஒரு 20 கவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க. 20 செகண்ட் ரிலாக்ஸ் ஆயிட்டு திரும்ப ஒரு 20 கவுண்ட்ஸ். நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல்ல அடுத்த வீடியோ என்ன வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கான எக்ஸசைஸ் அண்ட் ஜாயிண்ட் மொபிலிட்டி எக்ஸசைஸ் தான் பார்க்க போறோம். யாரெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ எஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து டைஜஷன் சிறப்பா இருக்கிறதுக்கு நம்மளுடைய நெக்ஸ்ட் யோகா என்ன அப்படின்னா சைல்ட் போஸ். நம்ம ஆல்ரெடி பண்ணிருப்போம். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க வந்து உட்காருவாங்க திரும்ப, இந்த மாதிரி சமணங்கள் போட்டு உட்காருவாங்க இல்லையா பின்னாடி. ஸோ இந்த மாதிரி ஹீல்ல உட்காந்துட்டு நம்ம 2 கைகளையும் இப்படி முன்னாடி கொண்டு வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கீழே குமிஞ்சு நம்மளோட ஃபோர்ஹெட் வந்து நெத்தி வந்து தரையை டச் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா நம்ம மனசு ரொம்பவே காமாக இருக்கும். நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த டைட்னஸ்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ 20 கவுண்ட்ஸ் அப்படியே ரிலாக்ஸாக இருங்க. 10 செகண்ட்ஸ் பிரேக் விட்டு திரும்ப ஒரு 20 கவுண்ட்ஸ்.
இந்த மாதிரி ஒரு 3 ரெப்ஸ் பண்ணுங்க. இந்த யோகாசனம் தான் டைஜஷனுக்கு பெஸ்டா இருக்கக்கூடிய யோகாசனம். ஸோ இந்த யோகாசனங்களை டெய்லியுமே ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் பண்ணுங்க. நமக்கு இந்த கான்ஸ்டிபேஷன், கேஸ், அசிடிட்டி ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நாள் முழுக்க நீங்க ரொம்ப லைட்டா அண்ட் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ முக்கியமா நமக்கு இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுங்க. ஸோ வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம இருந்தா கண்டிப்பா மனசும் நல்லா நிம்மதியா இருக்கும். மனசு ஆரோக்கியமா இருந்தா நம்ம உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷன்ல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கவிதா. நன்றி.